திஸ் இஸ் கற்போம் தமிழா. நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கற்போம் தமிழாவில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது யூடியூப் கீழே, அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபோன் நம்பர் இருக்குது, யூ கேன் காண்டாக்ட் அஸ் அட் எனி டைம். இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் நியூமரிக்கல். திஸ் இஸ் அ ஃப்ரேம், இது ஒரு பீம், இது ஒரு பீம் தான். திஸ் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் நியூமரிக்கல் பார்ட். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸில் நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறோம்ல, அதோட கண்டினியூஷன் தான் இது. ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, இது ஒரு ஃப்ரேம் கரெக்டாக. ஸோ இது பிளேன் ஜாயிண்டட் ஃப்ரேமா பின் ஜாயிண்டட் ஃப்ரேமா, கண்டிப்பாக ட்ரஸ் கிடையாது. தென் திஸ் இஸ் அ பிளேன் ஜாயிண்டட் ஃப்ரேம். ஸோ இப்போ எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஃப்ரேம் எல்லாமே நம்ம ஜென்ரல் லோடிங்க்கு தான் அசியூம் பண்ணுவோம். ஜென்ரல் லோடிங்னா என்ன? வெர்டிக்கல் லோட் ஆஸ் வெல் அஸ் ஹரிசாண்டல் லோட். அப்போ வெர்டிக்கல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகும், ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகும் கரெக்டாக. இது சப்போர்ட் ஏ, இது பி, இது சி, இது டி. ஸோ இப்போ ஏல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகுமா? ஹெச்ஏ, விஏ, எம்ஏ. டியில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? விபி, ஹெச்பி, தென் எம்பி. சியில் ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகுமா? ஏன்னா வெர்டிக்கல், திஸ் இஸ் ரோலர். ஸோ ரோலர் சப்போர்ட்டில் ஒரு ரியாக்ஷன் தான் டெவலப் ஆகும். அகைன் திஸ் இஸ் ஃபிக்ஸ்ட், அப்போ எத்தனை டெவலப் ஆகுமா? விடி, ஹெச்டி அண்ட் எம்டி கரெக்டாக. ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன் இருக்குது? ஹவு many அன்னோன்? சப்போர்ட் ஏல 3 அன்னோன் இருக்குது, சப்போர்ட் பியில் 3 அன்னோன் இருக்குது, சப்போர்ட் சியில் 1 அன்னோன் இருக்குது, சப்போர்ட் டியில் 3 அன்னோன் இருக்குது கரெக்டாக. ஸோ சப்போர்ட் ஏல 3 அன்னோன் இருக்குது, சப்போர்ட் பியில் 3, சப்போர்ட் சியில் 1, சப்போர்ட் டியில் 3. ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன்மா இருக்குது? 3 + 3 ரைட். 3 + 3 + 3 9 + 1 10. ஸோ டோட்டலி திஸ் ஃப்ரேம் இஸ் ஹேவிங் 10 unknown. ஸோ unknown is equal to 10 கரெக்டாக. And how many equilibrium equation? 3 equilibrium equation. Plane jointed frame. ஸோ இப்போ 3 equation இருக்குது நம்மக்கிட்ட, summation V0 H0 and M0. So the number of equation available is 3. So I will calculate the total static indeterminacy. ds is equal to dse plus dsi minus release. So that is equal to, see, dsi இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கா? இந்த ஃப்ரேமில் எங்கேயாவது க்ளோஸ்டு பாக்ஸ் பார்க்குறீங்களா? க்ளோஸ்டு பாக்ஸ் எங்கேயாவது இருக்கா பாருங்கள். ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்குது, எதையுமே க்ளோஸ் பண்ணல, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து க்ளோஸே பண்ணலை. புரியுதா? க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும் தான் டிஎஸ்ஐ வரும். இது க்ளோஸ்டு பாக்ஸ் இல்லாதனால டிஎஸ்ஐ இஸ் 0. ரிலீஸ் இருக்கா பாருங்கள், ரிலீஸ் இருக்குது. எங்கே இருக்குது? ஹிஞ்ச் இருக்கா? இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது. ஸோ தென் there is a release here, be careful. ஸோ இப்போ ரிலீஸ் இருக்குது. ரிலீஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரிலீஸஸ் இன்டர்னல் ஹிஞ்சுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது? n - 1. ஸோ ரிலீஸ் ஃபார் இன்டர்னல் ஹிஞ்ச் இஸ் ஈக்குவல் டு n - 1, வேர் n is number of members that is joined at the internal hinge. ஸோ இன்டர்னல் ஹிஞ்சில் எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது? இங்கேருந்து ஒரு மெம்பர் ரன் ஆகுது, இங்கேருந்து ஒரு மெம்பர் ரன் ஆகுதா? ஸோ 2 மெம்பர் ஜாயின் ஆகுது இன்டர்னல் ஹிஞ்சில். ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின்ட் இஸ் 2 - 1, that is equal to 1. ஸோ the release is equal to 1. ஸோ ரிலீஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, டிஎஸ்ஐ வந்து 0. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை? 10. நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இஸ் 3. இப்போ டிஎஸ்சி கால்குலேட் பண்ணலாம். ஹவ் வில் கால்குலேட் டிஎஸ்சிமா? டிஎஸ்சி இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ எத்தனை அன்னோன் இருக்குது இந்த ஃப்ரேமில்? 10 அன்னோன் இருக்குது. எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது? 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ வில் கெட் டிஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு 10 - 3, that is equal to 7. So external static indeterminacy of this frame is 7, right? So 7 plus DSI வந்து 0. ஏன்னா இந்த ஃப்ரேமில் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் இல்லை க்ளோஸ்டு பாக்ஸே கிடையாது. 0 minus release. Release is how much? 1. That is equal to 6. So the total static indeterminacy of this frame is 6. ஃபார்முலா வச்சு போட்டாலும் இதே தான் வரும், பட் இட் வில் டேக் டைம். ஓகே, டோன்ட் யூஸ் த ஃபார்முலா, யூஸ் திஸ் லாஜிக். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் வில் மூவ் டு திஸ் நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பீம். ஸோ ஃபிக்ஸ்டு பீமுக்கு ஜென்ரல் லோடிங் அப்படின்னா வாட் இஸ் த டிஎஸ்? ஸோ ஏ, திஸ் இஸ் பி. ஸோ எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் ஜென்ரல் லோடிங்க்கு? ஏல 3 ரியாக்ஷன், பியில் 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகுமா? ஆஸ் தட் இஸ் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஸோ ஹெச்ஏ வில் டெவலப், VA will develop and
MA will develop. Correct? Similarly, D la BB will develop, MB will develop and HB will develop. Okay. So inge 3 reaction, inge 3 reaction. 3 unknown, 3 unknown. So how will you calculate DS? DS is equal to, so for this beam, so DS is equal to DSC plus DSI minus R. கரெக்டா? இப்போ இந்த பீம்க்கு எப்போதுமே நான் என்ன சொன்னேன், பீம்க்கு வந்து DSI is always 0. For beam, the value of internal static indeterminacy is always 0. Okay, because க்ளோஸ்டாக இருக்காது பீம். ஸோ DSI வந்து 0. ரிலீஸ் ஏதாவது இருக்கா பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்டர்னல் ஹிஞ்ச் இல்லை, லிங்க் இல்லை, வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸும் கிடையாது. ஸோ ரிலீஸ் இஸ் ஆல்சோ 0. அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும், DS is equal to DSC. So total static indeterminacy is equal to external static indeterminacy, that is equal to total unknown minus number of equilibrium equation. ஸோ எத்தனை அன்னோன் இருக்குது டோட்டலாக? சப்போர்ட் ஏல 3 அன்னோன் இருக்குது, சப்போர்ட் பியில் 3 அன்னோன் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் இயர் இஸ் 6 மைனஸ், ஸோ பீம்க்கு எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது நம்மக்கிட்ட? 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ 6 minus 3 that is equal to 3. So the static indeterminacy of fixed beam for general loading is 3. This is also a standard question you can expect in TNPSC or any other exam. So DS for this fixed beam is 3. புரிஞ்சுதா? Now we will move on to next question. உங்களுக்கு இது ரெண்டும் புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். Okay. Now we will move on to the third type. Okay, listen here. So this is a beam. So the third model வந்து beam. இந்த மாதிரி TNPSல வர்றது ரேர் தான், பட் டோன்ட் டேக் எனி சான்ஸ். சடனாக கேட்டாங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ வில் சி வாட் இஸ் த ஸ்டாட்டிக் இன்டர்மினசி ஆஃப் திஸ் பீம் ஷோன் இன் த ஃபிகர். ஓகே, திஸ் இஸ் வெரி சிம்பிள். பார்க்க தான் அப்படி இருக்கும். ஒன்ஸ் யூ லேர்ன் இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ எத்தனை அன்னோன்மெண்ட் டெவலப் ஆகும்? லெட் திஸ் பி ABC. ஸோ ஹிஞ்சிடு சப்போர்ட் ஜென்ரல் லோடிங்னால இங்கே ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும் HA, இங்கே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும் VA. அப்புறம் இங்கே சப்போர்ட் பியில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும் VB. சப்போர்ட் சியில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஏன்னா சப்போர்ட் சி என்ன, தட் இஸ் அ ஹிஞ்சிடு சப்போர்ட். ஸோ சியில் வந்து ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன்? சப்போர்ட் ஏல 2, சப்போர்ட் பியில் 1, சப்போர்ட் சியில் 2. ஏன்னா சி வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட். ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன்மா இருக்குது? டோட்டல் அன்னோன் இஸ் 2 + 1 + 2 that is equal to 5 and number of equilibrium equation is 3. Okay, so how will you calculate DS? DS is equal to DSC plus DSI minus release. கரெக்டா? இப்போ DSI வந்து இது ஒரு பீம். பீம்க்கு வந்து DSI எப்போது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். DSI for beam is always 0. ரிலீஸ் ஏதாவது இருக்கா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், லிங்க் இருக்குது. இதுதான் லிங்க்னு சொன்னால திஸ் இஸ் லிங்க். லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். சமேஷன் M0, சமேஷன் H0. அந்த லிங்க் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா மொமெண்ட்டையும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஸோ லிங்க் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் மொமெண்ட் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். சமேஷன் M0 அண்ட் சமேஷன் H0 2 ஈக்குவேஷன் அடிஷ்னலாக அதில் ஆட் ஆகும். ஸோ இப்போ 2 அன்னோன் வந்து இந்த லிங்க்கை வச்சு கண்டுபிடிக்கல எக்ஸ்ட்ராவாக. ஸோ த ரிலீஸ் இன் லிங்க்னு கொடுத்துருந்தான் அப்படின்னா ஜென்ரலி த ரிலீஸ் பை லிங்க் இஸ் ஆல்வேஸ் 2. இட் இஸ் ஆல்வேஸ் 2. ஸோ ஒரு லிங்க் இருந்தது அப்படின்னா 2 ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எத்தனை லிங்க் இருக்குது? ஒன்லி 1 லிங்க் இஸ் தேர். ஸோ த ரிலீஸ் ஃபார் திஸ் லிங்க் இஸ் 2. ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஏன்னா மொமெண்ட் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அதில் லிங்க்கில். ஸோ ரிலீஸ் இஸ் 2. ஆல்வேஸ் இட் இஸ் 2. ஓகே, லிங்க்கில் வந்து எப்போதும் 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஒரு லிங்க் இருந்ததுன்னா பி கேர்ஃபுல். இப்போ 2 லிங்க் இருக்குது அப்படின்னா 2 × 2, இல்லை 4 லிங்க் இருக்குது அப்படின்னா 4 × 2. ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ பர் லிங்க் த ஃபோர்ஸ் ரிலீஸ்ட் இஸ் 2. ஸோ ரிலீஸ் இஸ் 2. DSI is 0. So what is the static indeterminacy? DS is equal to
What is DSE? DSE minus R. So what is DSE ma? DSE is number of unknown minus number of equilibrium equation. So that is equal to 5 minus 3, that is equal to 2. So DSE is 5 minus 3, that is equal to 2, right? So 2 minus, what is the release? Release is 2. புரியுதா? So DSE is 5 minus 3, 2, right? Unknown minus equilibrium equation, 5 unknown இருக்கு, 3 equation. So DSE வந்து 2. What is the release? ஒரு லிங்க்குக்கு 2 force release ஆகும், so 2. So 2 minus 2, that is 0. Just imagine this beam is statically determinate. இது indeterminate structure கிடையாது. இப்படி இங்கே question கேட்கலாம். TRBல என்ன கேட்கலாம் அப்படின்னா, the structure shown above is statically determinate or indeterminate அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, statically determinate இல்லை indeterminate அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, you should calculate this, then you should comment, what is this? The structure is statically determinate. Yeah, ds is 0. Are you getting my point? Hence the structure is statically determinate. I hope you all got this. In next session, we will solve some different typical problems.